அந்த படம் சென்சார் கிளியர் பண்ணாத படத்தை தூக்கி இந்த மாதிரி வந்து லீக் பண்ணுறாங்கன்னா ஐ திங்க் அது சட்டப்படியும் தவறு. ஐ திங்க் லீகலி இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ் தான். அதை யார் அட்டெம்ப்ட் பண்ணாங்க, யார் பண்ணாங்கன்றது எனக்கு உண்மையிலே தெரியல. கூடுதல் தகவல்கள் இல்லாமல் இதை பற்றி நம்ம பேச முடியாது. சென்சார் ரிலீஸ் பண்ணாத படத்தோட வீடியோஸை வந்து ஐ மீன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி பனிஷபிள் அஃபென்ஸ், லீகலி பனிஷபிள், அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஐ கரெக்ட், விச் இஸ் ராங். அதை நம்ம செய்யக்கூடாது யார் பண்ணாலும். அதுவும் ஒரு ப்ரொடியூசருக்கு அதால் வரக்கூடிய விளைவுகள். அஃப்கோர்ஸ் உள்நோக்கத்தோடு யாரோ பண்ணியிருக்காங்கன்னா லீகலி இட்ஸ் பனிஷபிள்னும் பொழுது நிச்சயமாக வந்து அதை நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக தான் வியூ பண்ணணும். பட் எனிவே சம்மந்தப்பட்டவங்க ரியாக்ட் பண்ணாத வரைக்கும், ப்ரொடியூசரோ விஜயோ ரியாக்ட் பண்ணாத வரைக்கும் நம்ம வி ஹேவ் டு கீப் குவைட். ஏன்னா நமக்கு சம்மந்தமில்லாத விஷயமாக தான் அது இன்றைய தேதியில் பார்க்கப்படும். ஏன்னா கன்சர்ன் பீப்புள் தே ஹேவ் டு அப்பாயிண்ட். பட் வித் லிமிட்டட் நாலேஜ் ஐ கேன் சே சென்சார் கிளியர் பண்ணாத ஒரு படத்தை நீங்கள் வீடியோவில் இதில் விடுறீங்க அப்படின்னா, ஆன்லைனில் விடுறீங்க அப்படின்னா வந்து டெஃபினெட்லி சரி ப்ரொடியூசர் விரும்பி கொடுத்துருக்க மாட்டான் இல்லையா? அது எப்படி கொடுப்பான்? அவன் ஜெயிலுக்கு போவான். இப்போ சென்சார் கிளியர் பண்ணாத ஒரு படத்தை அப்படியே சென்சார் கிளியர் பண்ணியிருந்தாலும் தூக்கி வந்து இதில் விடுறாங்க அப்படின்னா வந்து சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங்குன்னு தான் அர்த்தம். என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. ரெண்டாவது விஜய் கிட்ட இருந்து ரியாக்ஷன் வரணும்.